ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். அன்னையின் அருளால் நேற்றைய உபன்யாசங்களிலே அம்பாளுடைய பிரபஞ்சமாகிய இந்த ரூபத்திலே மானுட சரீரம், மனிதனுடைய உடல், அந்த வடிவில் அவள் எப்படியெல்லாம் இலங்குகின்றாள் என்பதை பார்த்தோம். இந்த மானுட உடல் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மூல உணர்ச்சியும் அவள்தான் என்று சில நாமங்கள் தெரிவிக்கின்றன. காம உணர்ச்சி, ஸ்ருங்கார ரசம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திலே ஸ்ருங்கார ரசத்தை குறிப்பிடுகின்ற நாமங்கள் சில இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். இதில் இப்போ நாம் 8 நாமங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ரதிரூபா ரதிப்பிரியா 315 316, ரமண லம்பட்டா 320, காமகலா ரூபா 372 22, காம பூஜிதா 375, ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா 399, காம சேவிதா 586, காம கேலி தரங்கிதா 863. 8 நாமங்கள். இதை 2 செட்டா பிரிச்சுக்கலாம். காம பூஜிதா காம சேவிதா இது 2 ஒரு செட்டு. ரதிரூபா ரதிப்பிரியா, காமகலா ரூபா ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா, ரமண லம்பட்டா காமகேலி தரங்கிதா. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல காம பூஜிதா காம சேவிதா. காமன் என்பது மன்மதனின் ஒரு பெயர். அவனுக்கு அனங்கன் அப்படின்னும் ஒரு பேர் உண்டு. ஏன்னா அங்கம்ங்கிற உறுப்புகளே இல்லாத உடல் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவபெருமானால் எரிக்கப்பட்ட பிறகு காமனுக்கு உயிர் கொடுக்கிறாள் அம்பாள். ஆனால் பழையபடி உடல் வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லார் கண்ணுக்கும் தெரியாதான் அந்த உடல். உடல்ங்கிறது ஸ்தூலமாக இருக்குது. அந்த ஸ்தூல உடல் எரிஞ்சு போனது தான். உன் சூட்சும சரீரத்தை நான் திரும்பவும் அது இயங்குவதற்கான வலிமையை கொடுக்குறேன்னு அம்பாள் மன்மதனுக்கு உயிரை கொடுத்து விட்டாள். ஆனால் அது அப்போ நம்ம பாஷையில் சொன்ன பேயா தெரியுறான்னு அர்த்தம். அனங்கன். அந்த கருத்து ஏன் அப்படி வச்சாங்க? கருத்து என்னன்னா, கண்ணுக்கு தெரியாமல் சுவாமிஜி அதை ஒரு இடத்துல ரொம்ப அழகாக விவரிக்கிறாங்க. இந்த நாமத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, கண்ணுக்கு தெரியாமல் மலர் போன்று மிருதுவாக மனிதனின் மனதை பற்றி பிடித்து ஆசையை ஊட்டி விடுகிறானா இந்த காமன். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், இந்த லவ் சாங்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்படியோ பேச்சு வருது. அப்போ சொல்றார், ஒரு துறவிக்கு இந்த காம உணர்ச்சியை புரிந்து கொள்ளவோ பாராட்டவோ முடியாதுன்னு நினைக்காதீங்க. நான் அது வேண்டாம்னு அவன் உயர போயிட்டான் அப்படின்னு சொல்றார். இலக்கியம் அப்படி இருக்கும். அதுக்காக அதை படிச்சுட்டே உட்காந்துருப்பான்னு அர்த்தம் இல்லை. பராசக்தியினுடைய திட்டத்தில் இதுக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சுவாமிஜி அதை எப்படி வர்ணிக்கிறாங்க?
மலர் போன்று மிருதுவாக வந்து அவங்களுக்கு தெரியாமலே மக்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிச்சு ஆட்டி படைக்கிறானா இந்த உடலற்ற மன்மதன். சரி, என்னென்ன இந்த நாமங்களுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம். காம பூஜிதா, அம்பாள் வந்து மன்மதனால் ஆராதிக்கப்படுகிறவள். ஏன் அப்படின்னா, உயிர்களுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியலன்னு பிள்ளை பெற்றுக்கிறாங்க. விலங்குகள் கிட்ட 4 உணர்ச்சிகள் அடிப்படையாக இருக்குது. அந்த 4 உணர்ச்சிகளுமே சரீரத்தை அடிப்படையாக கொண்டவை. ஆகார, நித்ரா, பயம், மைத்துனம். சாப்பிடணும், அப்புறம் உண்ட களைப்பு தீர தூங்கணும், எதிரி வந்தால் பயப்படணும், அப்புறம் இனப்பெருக்கம் பண்ணணும். இப்போ மனிதர்களும் இந்த 4 மட்டும் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு மனுஷ சரீரம் கிடைச்சும் விலங்கு போல் வாழ்கிறார்கள். அப்ப இதை தாண்டி வரவும் முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதே மனித சரீரத்துல தான். அந்த வாய்ப்பையே புரிந்து கொள்ளாமல், அப்பதான் விலங்கு நிலையிலேருந்து வந்திருப்பாங்களா இருக்கும். அப்படிப்பட்ட பல ஜீவர்கள் அதுலேயே நின்று போயிடுறாங்க. அப்ப சொல்றார் கடவுள், அப்ப நீ பழையதுக்கே போறியா அப்படின்னு விழித்து கொண்டு இதுக்கு மேல என்ன இருக்கு வாழ்க்கையிலன்னு பார்க்கணும். சரி, அப்போ சாமி சொல்றாங்க, பிரஜாவிருத்திக்கு முகாமையாய் இருப்பவன் காமன். தன்னை போன்ற இன்னொரு சரீரத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் பிரஜாவிருத்தி. ஆனா உபனிஷதம் என்ன சொல்கிறது? ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேன ஏக்க அமிர்தத்துவமானுஷு. அழியா பெருநிலையை நீ உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரத்தை முகாமையாக கொண்டு எழுகின்ற பிரஜாவிருத்தி என்கின்ற மனநிலையை தாண்டி நீ வரணும். தாண்டி வரலைன்னா மனுஷ சரீரம் கிடைச்சாலும் நீ விலங்காகத்தான் இருக்கிறாய். அந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த காமம்ங்கிற உணர்ச்சியை பற்றி இந்த நாமங்களின் மூலம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். யாருக்கு இந்த பிரஜாவிருத்தி அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னா, பிரவருத்தி மார்க்கத்தில் செல்லுகிறவர்கள், மேலும் மேலும் இந்த உலக வாழ்க்கையில் உடல் வாழ்க்கையில் ஈடுபட்டு அதிலே கடந்தா போதும்னு நினைக்கிறவர்கள் பிரவருத்தி மார்க்கத்தில் ஈடுபடுகிறவர்கள். இதெல்லாம் போதும், இது எனக்கு வேண்டாம் என்று அதிலிருந்து விலகி வருகிறவர்கள் நிவிருத்தி மார்க்கத்தில் ஈடுபடுகிறவர்கள். அந்தர்யோகத்துக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற அந்தர்யோகிகளாகிய நாம், அந்தர்யோகம் நடத்துகின்ற துறவிகளாகிய நாம் நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கின்றோம். நிவிருத்தி மார்க்கத்துக்கென்றே தம்மை ஒப்படைத்து வைத்திருப்பவர்கள் துறவியர். சிறிது காலம் பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்துவிட்டு அதை முடித்து கொண்டு நிவிருத்திக்கு மனதை திருப்பி இருக்கிறவர்கள் வானப்பிரஸ்திகள், அந்தர்யோகிகள். சரி, அவன் என்ன பண்றானா, காமன் மக்கள் உள்ளத்தில் இந்த பிரஜாவிருத்தி, அதாவது தன்னை போல இன்னொரு உடலை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஊட்டுவதுதான் என் கடமை. அந்த கடமையை நான் சரியா செய்யணும். அதுக்கு அம்பாளே நீ தான் எனக்கு அருள் புரியணும்னு அம்பாளை வேண்டிக்கிறானா. காம பூஜிதா, மன்மதனால் பூஜிக்கப்பட்டவள். எதுக்கு நாம சாமி கும்பிடுறோம்? அவரவர் ஏதாவது ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு அது நிறைவேறணும், அதுக்கு நீ அருள் புரியணும்னு அம்பாளை வணங்குகிறோம். மன்மதன் என்ன ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளணும்னு வணங்குவானா? உயிர்களுடைய, மனுஷன் மட்டும் இல்ல, எல்லா உயிர்களின் உள்ளத்தில் இந்த காம உணர்ச்சியை நான் வெற்றிகரமாக தூண்டிவிடணும். அதுல குறிப்பா ஏன் அவன் இவ்வளவு பூஜிக்கணும் அப்படின்னு சொன்ன, அவன் சிவபெருமான்ட்டே தன் கைவரிசையை காட்ட போனான். அவர் கண்ணை திறந்து எரிச்சு விட்டுட்டார். அதனால ஐயோ இந்த மாதிரி ஒத்தத்திரம் பண்ணினா நான் என்ன அப்படின்னு அவன் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறான். ஆனா வைராகியம், நெற்றிக்கண்கிறது ஞானக்கண், வைராகிய கண். வைராகிய கண் திறந்திருந்தா தானே அவனை எரிக்கிறதுக்கு. பல பேர் என்னன்னு தெரிய முன்னாலேயே அடிமைப்பட்டு விடுகின்றார்கள். அப்படி சைலண்டா வந்து தன் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறானா காமதேவன். அதற்கான சக்தி அவன் அம்பாளிடமிருந்தே பெறுகிறான். காம பூஜிதா. அதுக்காக அவன் எப்போதும் அம்பாளை வேண்டி பிரார்த்தித்து வணங்கி கொண்டிருக்கிறானா. உயிர்களின் உள்ளத்தில்
பிரஜாவிருத்தி எண்ணத்தை தூண்ட வல்லவனாக நான் எப்போதும் திகழ வேண்டும் என்று அம்பாளை மன்மதன் வேண்டிக் கொள்ளுகிறான். அப்போ சக்தியின் துணை இல்லாமல் இயற்கையில் எதுவும் நிகழ்வதில்லை. அதனால உயிர்கள் துவக்க நிலையில், பண்பாட்டின் பக்குவத்தின் துவக்க நிலையில் உள்ள உயிர்கள் என்னதுன்னு தெரியாமலே காமத்துக்கு வசப்படுகின்றார்கள். கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் அதிலிருந்து விடுபடணும், ஆனால் முடியலன்னு சங்கடப்பட்டு கொண்டிருந்தால் அவங்க என்ன நினைக்கணுமா, இதுவும் அம்பாளுடைய ஒரு விளையாட்டு தான், அம்பாள் தாயே நீ இந்த வடிவில் என்கிட்ட வந்து விளையாட வேண்டாமா அப்படின்னு அம்பாள்கிட்டையே பிரார்த்திக்கணும். அடுத்த நாமம் காம சேவிதா. அதே தந்தா காம பூஜிதா மாதிரி காம சேவிதா, காமனால் உபாசிக்கப்படுகிறவள். தொடர்ந்து நினைக்கணும், பிரார்த்திக்கணும், தியானம் பண்ணணும். அதுதான் சேவித்தல்ங்கிறதுக்கு அர்த்தம். வைஷ்ணவர்கள் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம்னு சொல்லுவாங்க. சேவிக்கிறதுன்னா விழுந்து கும்பிடுறது. அது மட்டும் இல்லை, அவருடைய நாமத்தை சொல்லுவது, அவரை பற்றின கதைகளை கதா காலக்ஷேபங்களாக கேட்பது, அவருடைய பெருமைகளை நினைப்பது, தனக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் அவரிடமே வைப்பது, தன் வாழ்க்கை முழுவதற்கும் அவர்தான் எல்லாம் என்று இறைவனை மையமாக கொண்டு இருப்பது. இதுதான் சேவித்தல்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கணும் நம்முடைய பக்தி. எல்லாத்துக்கும் மையம் அவன்தான். பாண்டவர்கள், திரௌபதி, இவங்க வாழ்விலும் தாழ்விலும் கண்ணனையே சார்ந்திருந்தார்கள். எப்ப கண்ணனை மறந்தாங்களோ அப்ப துன்பப்பட்டார்கள். கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்களாம், ஆமா நீ அவங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணியே, யுதிஷ்டிரன் இந்த சொக்கட்டார் விளையாடுறதுல தோத்து போகும்போது நீ அதுக்கு முன்னாடி போய் அது தோல்வியை தடுத்திருக்க கூடாதுன்னு அவன் என்னை கூட்டானா? துரியோதனன் சொன்ன நான் விளையாடலை, எனக்கு பதிலாக எங்கள் மாமா விளையாடுவான்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிக்கலாம்ல, எனக்கு பதிலாக கிருஷ்ணன் விளையாடுவான்னு சொல்லலாம்ல. நீ கூப்பிடலை, கூப்பிட்டா வருவேன், பார்த்துட்டே இருப்பேன், எப்போ வேணாலும் நீ கூப்பிடலாம், கூப்பிட்டா வர தயார், கூப்பிடலைன்னா கொஞ்சம் பட்டு திருந்தி வா அப்படின்னு விட்டுருவார். அதனால சேவித்தல் என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனை மையமாக கொண்டு நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் இறைவன் பால் திருப்பி விட்டு கொண்டே இருக்கணும். அப்படி இறைவனை வணங்கி பக்தி பண்ணி பழகுகிறவர்கள் காம உணர்ச்சியை நிச்சயமாக வென்று பக்தியாக மாற்றி தூய நிலைக்கு, தெய்வீக நிலைக்கு செல்ல முடியும். அதனால இங்கே காமன் என்ன பண்ணுகிறான், காம சேவிதா என்று காமனே மன்மதனே அம்பாளை வழிபட்டு தன்னுடைய காரியம் நடக்கணும்னு கேட்டுக்கிறானாம். அவன் காரியம் என்ன, உயிர்களுடைய உள்ளத்திலே ஆசையை தூண்டுவது. அது எனக்கு அம்பாளே உன்னுடைய அருள் இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லி அவன் அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்கின்றான். இந்த கருத்தை விளக்குவதற்கு இந்த 2 நாமங்கள், காம பூஜிதா, காம சேவிதா. அப்போ மற்ற உணர்ச்சிகளை போல அன்பு, நட்பு, பயம், கருணை, பொறாமை, விதவிதமான உணர்ச்சிகள், உடன்பாட்டு உணர்ச்சிகள், எதிர்மறை உணர்ச்சிகள் எல்லாமே அம்பாள்கிட்ட இருந்து தான் வருது. ரஜோகுணத்திலிருந்து உதிக்கிறது. மாயையினுடைய ரஜோகுண அம்சத்திலிருந்து இந்த உணர்ச்சிகள் எல்லாம் உருவெடுக்கின்றன. இவற்றுக்கு அடிப்படையாயிருப்பது காமம். காமம் என்பதும் ரஜோகுணத்திலிருந்து அம்பாளிடமிருந்து தான் உண்டாகின்றன. பொதுவாக மேற்கத்திய மதங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, பல பேருக்கு அப்படி நினைக்கிறது நல்லா இருக்கும் போல தெரியுது. நல்லதெல்லாம் கடவுள்கிட்டேருந்து வந்தது, கெட்டது வேற எங்கேருந்தோ வந்தது. ஆனால் நம்ம தத்துவம் என்ன சொல்றதுன்னா, இப்போ உனக்கு கெட்டதுன்னு தெரிவதும் கூட அந்த பெரிய பொருளிடமிருந்து தான் வந்திருக்கு. நீ பக்குவம் அடையும் போது அந்த கேட்டிலிருந்து விடுவித்து கொண்டு உயர்ந்து போய் விடுவாய். யாரோ ஒரு சிலருக்கு அந்த கேடு நலனாக இருக்கும். அதனால கேடுங்கிறது முழுக்க கேடு இல்லை, நலன்கிறது முழுக்க நலன் இல்லை. இறைவன் தான் பெருநலன். அந்த பெருநலனாகி இறைவனை நாடு. அப்போ இந்த காமம் என்கிற உணர்ச்சியும் அம்பாளிடமிருந்தே தோன்றி இருக்கிறது.
அது பிரவிற்த்தி மார்க்கத்தில் மேலும் மேலும் காரியத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு, உலகப்பற்றில் உழலுகிறவர்களுக்கு சரியானது. அதெல்லாம் போதும். நேற்று பார்த்தோம்ல, தீங்கும் புரளியும் திளைத்த விவகாரம் ஓங்கும் உலகில் உனக்கு ஒன்றும் வேலை இல்லை. இந்த உலகத்தை சரியா புரிந்து கொண்டால் அப்படி சொல்லணும். நம்ம இந்த உலகத்தில் என்ன இருக்கு? பேப்பர் எடுத்து வைங்களேன், நியூஸ் பேப்பர் காலையில் படிச்சிடணும்னு நினைக்கிறோம். காலை எழுந்தவுடன் படிப்பு. என்ன படிப்புன்னா நியூஸ் பேப்பர் படிப்பு. அதில் என்ன இருக்கு? தீங்கும் புரளியும் திளைத்த விவகாரத்தை தவிர ஒண்ணுமே இல்லை. ஆனால் அதைத்தான் படிக்கணும் காலங்காத்தாலன்னு வச்சுட்டு இருக்கோம். காலையில் குளிச்சுட்டு பகவத்கீதை படிக்கலாம்ல, சிவபுராணம் ஓதலாம், எத்தனை இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு நியூஸ் பேப்பரை கரைச்சி குடிக்கிறோம். தி ஹிந்து அப்படின்னு ஆரம்பித்தா எடிட்டட் பை அப்படின்னு கடைசியில் போடுற வரைக்கும் எல்லாம் பார்த்துடணும். அது ஆனால் எப்படி இருக்கு? தீங்கும் புரளியும் திளைத்த விவகாரம் ஓங்கும் உலகம். அதில் ஒன்றுமில்லை, சாரமில்லை என்று தெரிந்து ஒதுக்கணும். முடியலை. அந்த மகா மாயை அப்படி மயக்குகின்றாள் ரஜோகுணத்தில் இதெல்லாம் காமிச்சு. அதனால அந்த ரஜோகுண வடிவினனாகிய காமதேவனாகிய மன்மதன் அம்பாளை பூஜித்து சேவித்து உயிர்களை மயக்குகின்ற சக்தி என்னை விட்டு நீங்காது இருக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றான். காம சேவிதா. பிரவிற்த்தி மார்க்கத்தில் செல்பவர்க்கு காமம் இன்றியமையாதது. ஆனால் நிவிருத்தி மார்க்கத்தில் செல்கின்றவர்களோ அதை சத்துருவென புறக்கணிக்கின்றனர்ங்கிறாங்க சாமி. எதிரி. ஐயோ, எதிரினே பக்கத்தில் போகக்கூடாது. முடிஞ்சா அழிச்சிடு, இல்லையா தள்ளியாவது வந்துரு, இல்லைன்னா அவன் ஒன்று அழிச்சிடுவான். அப்படி காமத்தை சத்ருவாக புறக்கணிக்கின்றனர். சரி, இதே அப்படி கடவுள்கிட்டேருந்து தான் அம்பாள்கிட்டேருந்து தான் காமம் வந்ததுன்னு சொல்றீங்க, அது சத்ருன்னு நினைக்கிறாங்களே, இது எப்படி? இதுவும் அம்பாள்கிட்டேருந்து தான் வந்தது. நிவிருத்தி மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு, வைராக்கியம் எழப்பெற்றவர்களுக்கு, போதும் போதும் என்று உணர்ந்து விட்டவர்களுக்கு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று தெரிந்து கொண்டவர்களுக்கு இது வேண்டான்னு சொல்லக்கூடிய தைரியமும் அம்பாளிடமிருந்தே வருகின்றது. இதுவும் இயல்பே அப்படிங்கிறாங்க சாமி. யாராவது துறவு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுவும் சின்ன வயசில் துறவுக்கு வருதுன்னா, இப்படி எல்லாரும் போயிட்டா என்ன ஆறுது உலகம் அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் 100க்கு 100 துறவுக்கு வந்துடுவாங்களா அட் அ டைமில்? எதுக்கு பயப்படணும்? ஒன்றாகாது, உலகம் ஒன்றும் நின்று போயிடாது. அப்படி வரமாட்டாங்க, வந்தாலும் நின்று போயிடாது. என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மதேவன் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு அந்த காரியத்தில் தனக்கு உதவி செய்யறதுக்காக மானச புத்திரர்களாக 4 பேரை தோற்றுவித்தாராம். சனக்கர், சனந்தரன், சனத்குமாரர், சனாதனர். இந்த 4 பேரும் தோன்றின உடனேயே வைராக்கியத்தோடு எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டான்ட்டாங்களாம். இதே எதிராக உலகத்தை தோற்றுவிப்பதற்கு எனக்கு உதவி செய்வதற்காக இவங்களை உண்டாக்கினா இவங்க பிறக்கும் போதே நிவிருத்தி மார்க்கத்தில் போயிட்டாங்களேன்னு சொல்லி இன்னும் 10 பேர் பிரஜாபதிகள் உண்டாக்கினாரா. தக்ஷன் முதலான பிரஜாபதிகள். அவங்கள நல்லா செய்கிறவங்க காரியத்தை சொல்லி ஒருத்தருக்கும் 60 மனைவிகள், 100 மனைவிகள், 1000 பிள்ளைகள்னு பண்ணிக்கொண்டே இருந்தார்களாம். அது ஒன்றும் நின்று போயிடாது, நான் போகிறது என் ரூட்டில் போய்க்கிறேன் அப்படின்னு இந்த வைராக்கியம் உள்ளவன் சொல்லணும். ஆக மலர் போன்று மிருதுவாக வந்து மக்களுடைய உள்ளத்தை தன் ஆதிக்கத்துக்கு உட்படுத்துகின்ற மன்மதனை அம்பிகையின் மகிமை என்றே பொருள்படுத்த வேண்டும் அப்படின்னு கவிதை நயத்தோடு எழுதுறாங்க சாமி. ஆயினும் நிவிருத்தி மார்க்கத்தில் போறவங்க அதை எப்படி கருதுகிறார்கள்? அவர்களுக்கான ரகசிய உளவுகளை சாமி சொல்றாங்க வேற இடங்கள்ல. காம எண்ணம் காமத்தை வளர்க்கிறது. அதனால காமத்தை கட்டுப்படுத்தணும்னா காம எண்ணத்தையே உள்ளத்துல அது வரும்போதே கிள்ளி எறிந்து விடு. அந்த துவக்கத்திலேயே அதை முளையிலேயே பறிச்சு தூர போட்டுரு. ஏன் அப்படி பண்ணணும்? இது இயற்கை தான் சொல்லிட்டீங்களே அப்படின்னா, இயற்கை தான், கீழான இயற்கை. காம உணர்ச்சி மனிதனை விலங்கு நிலையில் வைத்திருக்கின்றது.
மனித சரீரம் கிடைக்கப் பெற்றும் காமத்துக்கு ஆட்படுவானாகில் அவன் விலங்கு நிலையிலேயே இருக்கின்றான். அதனால எனக்கு இது வேண்டாம், நான் தெய்வ நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் இந்த காம உணர்ச்சியை உறுதியாக புறக்கணித்துவிட்டு மேலே வா. இதுதான் இறைவன் உயிர்களை, பக்குவப்பட்டு வரும் ஜீவர்களை இழுக்கக்கூடிய ரகசியம். உள்ளத்தில் அப்படி தோணுது, இது எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு உணர்த்துகிறாள் அம்பாள். சரி, அப்படி புறக்கணிச்சும் வர முடியல. ஆனால் ஏதோ இதை விட நல்லது இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் புரியவும் ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட அவங்க விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இப்போதான் வைராகியம் துளிர் விட துவங்குகிறது. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, சாமி இந்த ஒவ்வொரு நாமத்திலையும் அதை சுட்டி காட்டுறாங்க. ஒவ்வொரு நாமத்துக்கும் 1000 நாமங்களுக்கு விளக்கம் சொல்லும் போதும் அதை நாம் எப்படி சாதனத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த காம பூஜிதா காம சேவிதாக்கு அப்போது பிரவருத்தி நாட்டத்தில் செல்கிறான், ஆனால் அதில் முழு ஈடுபாடும் இல்லை. அப்படி ஒரு நிலை இருக்கு. பிரவருத்தி நாட்டத்தை முற்றிலும் ஒதுக்க முடியவில்லை, ஆனால் அதிலேயே இருக்கவும் முடியலை. அவன் என்ன செய்யணும், இந்த பிரவருத்தி நாட்டமும் தாயே உன்னுடையது என்று அம்பாளை நினைச்சு நினைச்சு அந்த அம்பாளை பற்றின எண்ணத்தை அதிகரிக்கும் பொழுது என்ன ரகசியம் சொல்றாங்கன்னா, காமன் இருக்கும் இடத்தில் ராமன் இல்லை, ராமன் இருக்கும் இடத்தில் காமன் இல்லை. தெய்வ எண்ணத்தை நீ உள்ளத்தில் போட்டா அது வரும்போது அந்த கணம் அது மட்டும்தான் இருக்கும், தெய்வ எண்ணம் மட்டும்தான் இருக்கும். தெய்வ எண்ணத்தை எண்ணாமல் இருந்தால் காம எண்ணம் வலுப்பெற்று கொண்டே போகும். அப்போ அதனால இது அம்பாளோடு இணைச்சு நீ அதை நினைக்க நினைக்க நீ சிறிது சிறிதாக காமத்தை வெல்லக்கூடிய வல்லமையை பெறுவாய் என்பதை சுவாமிஜி இங்கே சுட்டி காட்டுகின்றார். இன்னொன்னு சொல்றாங்க, இந்த உலக இயற்கையை நன்கு புரிந்து கொண்ட ஞானி என்ன சொல்றார், இன்றைக்கு காமத்தில் உழல்கிறவர்கள் என்றோ ஒரு நாள் கடவுளின் கருணையை நாடுவார்கள் என்பது உறுதி, அதிலேயே இருந்துட மாட்டாங்க. அதனால காமன் தன்னுடைய வேலையை காட்டுறதுக்கு புது புது உயிரா பிடிச்சிக்கணும். ஒரே உயிர் எப்பவும் அவனுக்கு அடிமையாக இருப்பான்னு அவன் ஏமாறக்கூடாது. ஜீவர்கள் அது போதும் போதும்னு விட்டுட்டு வரக்கூடிய சூழல் உருவாகும் என்று சொல்கிறார். இறைவனின் கருணையை நாடுவார்கள் என்பது உறுதி, தேற்றம் அப்படிங்கிறாங்க. தெளிவு உலக நடைமுறையை பார்த்தா அதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி அம்பாள் காம பூஜிதாவாகவும் காம சேவித்தாவாகவும் இருக்கின்றாள். காமனுடைய இந்த காரியத்திலே உயிர்களின் உள்ளத்தில் இந்த பாலுணர்ச்சியை தூண்டுகிற காரியத்திலே அவனுக்கு உதவி செய்கிறாளா அவளுடைய மனைவி. அவள் பெயர் ரதி தேவி. இதுக்குரிய நாமம் என்ன, ரதி ரூபா ரதி பிரியா. 315 316 நாமங்கள். ரதி ரூபா, ரத்தியின் வடிவத்தில் இருப்பவள் அம்பாள் தான். ரத்தியாகவும் தோன்றியிருக்கிறாள். காமனும் அம்பாள் தான், ரத்தியும் அம்பாள் தான். ரத்திங்கிற சொல்லுக்கே ஒரு பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை அல்லது விருப்பம், அந்த விருப்பம் வலுப்பட்டு வரும்போது அதை பெற்றே தீர வேண்டும் என்று அதில் நீடித்த ஈடுபாடு, இது இல்லாமல் எனக்கு முடியாதுங்கிற உணர்ச்சி, இந்த மூணும் சேர்ந்தது தான் ரத்திங்கிற பெரு விருப்பம். ஒரு பொருளை அடைய வேண்டும் என்கிற பொதுவான ஆசை, ஒரு பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு வலுவான ஆசை. அதனால அதை பற்றியே திரும்ப திரும்ப நினைப்பது. வெளியில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் உள்ள அதை மட்டுமே நினச்சிட்டு இருக்கும், அவங்க ஆசைப்பட்ட பொருளையே. இது இப்போ இந்த இளம் பெண்கள் பையங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, இந்த பெற்றோர் இதை சஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவன் வெளியில் சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும், மனசுக்குள்ளே இது ஓடிட்டே இருக்கும். ஒரு நாள் டப்புன்னு சொல்லிக்காமல் குளிக்காமல் போயிடுவாங்க. நல்ல பேர் கடையாளம் சொல்லாமல் போனால் நான் அது எப்படி நடந்ததுன்னா, உள்ளத்துக்குள்ளே இந்த ரத்தி வடிவெடுத்து விட்டது.
மன்மதனுக்கு அவனுடைய காரியத்தை செய்வதற்கு உதவி புரிவதற்காக ரதி தேவி கூடவே போறாளாம். அந்த ரத்திங்கிறது என்ன? ஆழ்ந்த விருப்பம், நிலைத்த ஈடுபாடு, பெற்றே தீர வேண்டும் என்ற உறுதி, இத்தனையும் சேர்ந்த ஆசை. அப்போ காமன் தன் மலர்கணையை எய்யும் பொழுது இந்த ரதி அவர்கள் உள்ளத்துல உருவெடுத்து ஈடுபாட்டை கொடுத்து விடுகின்றாள். இப்போ பஞ்சபூத்தங்களாலான இந்த சரீரத்தை சார்ந்துள்ள ஆசையை வளர்ப்பதுதான் ரதி, காமன் இவர்களின் செயல். ஆனால் பக்தன் என்ன செய்யணும்? இந்த ஆசை கீழ்நிலையில் இருக்கக்கூடியது. கீழ்நிலையில் உள்ள இந்த ஆசையை வென்று மேல்நிலைக்கு செல்வதற்கு தாயே எனக்கு அருள் புரிக என்று அம்பாளிடம் பிரார்த்திக்க வேண்டும். அன்னை பராசக்தியே எண்ணிறந்த ஆசைகள் வடிவில் இலங்குகின்றாள். ஆனாலும் இது எனக்கு வேண்டாம், அதை சொல்லணும். இதே அம்பாள் தானே அப்படின்னு இதிலே இருக்கேனே அப்படின்னு சொன்னா அப்ப நீ விலங்காவே இருன்னு அர்த்தம். மனுஷ உடம்பு எடுத்தும் விலங்காவே இரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எனக்கு வேண்டாமா என்று அம்பாளிடம் பரிந்து பிரார்த்திக்க வேண்டும். ரதி ரூபா, ரதி பிரியா. அம்பாளுக்கு ரதி தேவியை ரொம்ப பிடிக்குமா. அவள் மேலும் ஒரு இரக்கம். ஐயோ பாவம், அவள் அழறா. மன்மதன் எரிக்கப்பட்டு சாம்பலான உடனே அந்த சாம்பல் குவியலை பார்த்து பக்கத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள் ரதி தேவி. அப்போ அம்பாள் சிவபெருமானே பார்க்கிறார் அந்த சாம்பல் குவியலை. உடனே அதுலேருந்து பண்டாசுரங்கிற அசுரன் வரான். அது அம்பாள் தான் அழிக்கிறாள் அந்த அசுரனை. ஆனால் அம்பாள் அந்த ரத்திக்கு, இந்த காமனுக்கு உயிர் கொடுக்கும்போது அவன் உடல் இல்லாவிட்டாலும் இனிய வடிவத்தோடு சூட்சுமமாகவே இருந்து கொண்டிருக்கிறான். சிவனாருக்கு அந்த கோபம் என்ன இருந்துட்டு இருக்கு. அதனால உயிர் கொடுத்தாலும் அசுரனா வந்துடுறான். அம்பாள் உயிர் கொடுக்கும்போது மன்மத்தனாகவே வருகிறான். ஏன் அப்படி அந்த எரிக்கப்பட்ட, தன் கணவரால் எரிக்கப்பட்ட, எதுக்கு எரிக்கிறார்? அதாவது குமார சம்பவம், அசுரர்களை அழிப்பதற்கு முருகப்பெருமான் தோன்ற வேண்டும். ஆனா காமேஸ்வரனும் காமேஸ்வரியுமாகிய சுவாமியும் அம்பாளும் உள்ளத்தில் ஆசையே இல்லாமல் பாரமார்த்திக நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவர்கள் இந்த காமதேவனை தூண்டி விட்டு நீ போய் வேலையை பாரு, வேலையை காட்டு அப்படிங்கிறாங்க. அவன் தான் வேலையை காட்டி சாம்பல் ஆயிட்டான். இப்ப என்ன பண்றது? இப்ப இவர் பார்த்தா அது திரும்ப அசுரனா வந்துட்டான். சரி, இவனை அழிக்கணுமே, இப்ப சிவன்கிட்ட போக வேண்டான்னு அம்பாள்கிட்ட போறாங்க. அந்த பழைய அசுரன் அழிக்க வேண்டியது அது ஒரு கணக்கு இருக்கு. அதுக்குள்ள புது அசுரன் வந்துட்டானே பண்டாசுரன், இவன் அழிக்கணும். அதுக்குத்தான் லலிதாம்பிகை தோன்றி அழிக்கிறாள். இப்ப மன்மத்தன் வரலியேனும் அதுக்கும் அம்பாள்கிட்டே வேண்டுகிறார்கள். அப்ப அம்பாள் அந்த அழிக்கப்பட்ட மன்மதனுக்கு உயிர் ஊட்டுகிறாள், உயிர் தெழச் செய்கிறாள். இப்பத்தான் அவன் உடல் இல்லாத, உருவமில்லாத உருவமாக அனங்கனாக வருகின்றான். நீ இருப்ப, நீ இருக்கிறது யாருக்கும் தெரியாது, ரத்திக்கு மட்டும் தெரியும்னு சொல்லிட்டான். இவளுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ என் புருஷனை கொடுத்துட்டியம்மா, நீ நல்லா இரு அப்படின்னு அம்பாளை நன்றியோடு வணங்குகிறாளா ரதி. ஏன் அப்படி அருள் புரிந்தாள்? ரதி பிரியா, ரதி தேவியினிடத்து பிரியம் உள்ளவளாக அன்னை பராசக்தி விளங்குகின்றாள். அதாவது இந்த நாமங்கள் எல்லாத்திலையுமே சுவாமிஜி சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இதுவும் இறைவன் தெரிந்து வந்திருக்கிறது என்கிற எண்ணத்தை வளர்க்க வளர்க்க கொஞ்சம் கொஞ்சமா அதில் உள்ள பற்றுதல் நீங்கி தெய்வ எண்ணம் மட்டும் தங்கி நிற்கும் அப்படிங்கிற. இது தெய்வத்துக்கு அந்நியமா இல்லை, தெய்வத்துக்கு அந்நியமா இல்லைன்னா நான் இதுலயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லாம மேலே போறதுக்கும் அது தூண்டுதல் கிடைக்கும் என்று சுவாமிஜி இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். அதனால மன்மதன் சிவனாரால் எரிக்கப்பட்ட போது அது கண்டு மனம் நிலை குலைந்து அழுது அரற்றிக் கொண்டிருந்த ரதி தேவியினிடத்து இரக்கம் கொண்டு அம்பாள் ரதி மீது அன்பு கொண்டவளாக மன்மதனை உயிர்ப்பித்தாள். எனவே அவள் ரதி பிரியா. இப்ப நாம 4 நாமங்களுக்கு விளக்கம் பார்த்தாச்சு. காம பூஜிதா, காம சேவிதா, ரதி ரூபா, ரதி பிரியா. இன்னும் ஒரு 4 நாமம் இருக்கு, பார்ப்போம். காமகலா ரூபா ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. காமகலா ரூபா 322வது நாமம். காமக்கலை வடிவினள். இங்கே காமம் என்பதற்கு பொதுவான ஆசை என்ற பொதுவான பொருள், அதுவும் நாம பார்க்கலாம்.
வாழ்க்கையில் நாம் பெற விரும்புவது என்னென்ன? மனிதர்கள் வாழ்க்கையில் நாடுவது என்ன? மக்கள் விளை நாற்பொருள் என்னென்ன? எது வேணும்? அறம், வீடு பேறு, அதை சொல்லணும்ல. 4 என்னென்ன? அறம், பொருள், இன்பம், வீடு வேறு. இதுல 3வதான இன்பம் அல்லது காமம், அது புருஷார்த்தங்களில் மனிதனால் நாடப்படுவதில் 3வது காமம். அந்த காமம் அல்லது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உயிர்கள் முயலுகின்றன. வாழ்க்கைங்கிறதே என்ன? அவரவருக்கு ஏதேனும் ஒரு விருப்பம் இருக்கும். ஏன் கோயில் இவ்வளவு கூட்டம்? அப்படியே பகவான் மேல பக்தி வழிய பொங்கி வழியவா போறோம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு வாழ்க்கையில் அவரவர் அஜெண்டா வச்சுருக்கோம், ஒரு திட்டம். எனக்கு இது வேணும்னு ஒருத்தரும் ஒரு கணக்கு. எனக்கு என்ன வேணும் நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு வேணுங்கிறது அவங்க கேட்டோம், அவங்களுக்கு வேணுங்கிறது நான் கேட்க மாட்டேன். அவரவர் எதோ இது வேணும் அது வேணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு தான் போகிறோம். பொறுமை அத்தனை பேருக்கும் கேட்டு அத்தனை பேருக்கும் உரிய காலத்தில் நிறைவேற்றி வைப்பேன் என்று நல்ல நம்பிக்கையும் கொடுக்குறேன். அந்த லிஸ்டோடு தான் போகிறோம். எல்லா உயிர்களும் ஏதேனும் காமங்களை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே வாழ்ந்து வருகின்றன. ஆனால் வாழ்க்கையினுடைய துவக்க கட்டத்தில் பண்பாட்டின் ஆரம்ப நிலையில்தான் வாழ்க்கை என்பது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதாக இருக்கும். பண்பாட்டில் மேலே வர வர ஒருவனுக்கு ஆசைகளை விடுவதுதான் லட்சியமாக இருக்கும். அப்படி ஆசைகளை விடுவதைத்தான் நிவிருத்தி மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயல்வதைத்தான் பிரவிற்த்தி மார்க்கம் என்கின்றார்கள். அந்தர்யோகிகளாகிய நாம் நிவிருத்தி மார்க்கத்தை நாடுபவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு உயிரும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள துடிக்கின்றன. அதனால இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காமகலா ரூபா. இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது மனசுக்கு ஒரு பிரியம், ஒரு விருப்பம் இருக்கு. ஏதோ விரும்பின ஒரு காரியத்தை தான் செய்கிறோம். விரும்பின காரியத்தை செய்யும் போது அதில் அழகுணர்ச்சி வந்து விடுகிறது, சந்தோஷமாக செய்கிறோம். அதனால பல விதவிதமான செயல்முறைகளெல்லாம் வடிவெடுத்திருக்கான். விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுவதிலே பலவிதமான முயற்சிகளை உயிர்கள் எடுக்கின்றன. அதெல்லாவற்றுக்கும் இயற்கையில் இடம் இருக்கின்றது. அதெல்லாம் தெய்வத்தின் தெய்வ சக்தியின் அம்சங்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர்கள் தம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியில் தெய்வ சக்தி வெளிப்படுகிறது என்று நாம் உணர்ந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் தெய்வீகத்தை காண்பது நல்ல சாதனம். விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ப உயிர்கள் மனப்பரிபாக்கம் அடைகிறார்கள்ங்கிறார். ஏன்? பூர்த்தி செய்வதற்கு முயற்சி பண்ணும் பொழுது எல்லா நேரமும் அது நிறைவேறாத போது ஏமாற்றம் வரும், அல்லது ஆத்திரம், கோபம் வரும். அது விதவிதமாக வடிவெடுக்கும். அதிலிருந்து அனுபவங்கள், அதிலிருந்து பாடம் படித்து அந்த ஜீவன் முன்னேறுகின்றான். அதனால விருப்பம் ஆசைன்னு துவங்கினா கூட அவன் கடைசியில் பாடம் படிச்சுக்கத்தான் வேணும். அதை புரிந்து சீக்கிரம் விட்டான்னா முன்னேற்றம் சீக்கிரம், இல்லைன்னா மெதுவா. அது இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு நாளைக்கு அவன் இதெல்லாம் விட்டு தான் தீரணும். காசிக்கு செல்கிறவர்களுக்கு அன்னம் கிடைக்கும். ஆனா சில பேருக்கு காலையிலேயே போன உடனே சாப்பாடு கிடைச்சிடும், சில பேருக்கு சாயந்தரம் தான் கிடைக்கும். இருட்டி வரும்போது பகலெல்லாம் அலைஞ்சிட்டு கடைசியில் சாப்பாடு கிடைக்குமா. அத மாதிரி வாழ்க்கையில இளமையிலேயே வைராக்கியம் இழப்பெறுகிறவர்கள் ஒரு சிலர். சாயந்தரம் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஆஞ்சு ஊஞ்சு புத்தி வருது பல பேருக்கு. எல்லா நிலைகளும் அம்பாளுடைய அருளால் தான் தோன்றியுள்ளன. காமகலா ரூபா. அப்புறம் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. அம்பாளுடைய ஹிருதயம் ஸ்ருங்காரம் என்கின்ற உணர்ச்சி நிரம்பியதாக இருக்கின்றன.
ஸ்ருங்காரம் என்கின்ற ஆசை. இப்போ நவரசம் அப்படின்னு சொல்கிறோம் இலக்கியத்தில், நடனத்தில், பரதநாட்டியத்தில் நவரசத்தை காட்டுவது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நவரசம் என்னென்ன? ஸ்ருங்கார ரசம், வீரரசம், கருணம், ரௌத்ரம், ரௌத்ரம்னா கோபம், பீபத்சம், பீபத்சம்னா பயம், அருவருப்பு, ஹாஸ்யம் சிரிக்கிறது தெரியும், அத்புதம் வியப்பு, பயானக்கம் அச்சம், சாந்தம். இந்த நவரசங்களில் முதல்ல உள்ளது ஸ்ருங்காரம். மற்ற 8 இந்த ஸ்ருங்காரத்திலேருந்து வெவ்வேறு விதமாக மாறி மாறி வருதான். அதுதான் பரிணமித்து இந்த மீதி 8 ரசங்களாகவும் வருகிறதா. வாயை திறக்கும் போது ஆ அப்படிங்கிற சப்தம் வருகிறது. அந்த ஆங்கிற ஒலியினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் மற்ற எழுத்துக்கள் எல்லாம், அகர முதல எழுத்தெல்லாம். அதே மாதிரி சுவைகள், அறுசுவைகளை சொல்லும் பொழுது இனிப்பு சுவையிலிருந்து தான் மீதி 5 வருதான். புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு எல்லாமே இனிப்புலேருந்து தான் வருதான் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் கேட்டிருக்கேன் மருத்துவத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சாப்பிடக்கூடிய இனிப்பு வயிற்றில் போய் புளிப்பாக மாறிவிடுகிறது, அசிடிட்டியை உண்டாக்குகிறது. அப்போ இது சரியாகத்தானே இருக்குது. இனிப்பு சுவையிலேருந்து தான் மற்ற 5 சுவைகளும் அதனுடைய பரிணாமங்களாக மாறி அமைந்த புதிய வடிவங்களாக தோன்றுகின்றன. அது மாதிரி ஸ்ருங்காரம் என்கின்ற மூல உணர்ச்சியிலிருந்து தான் மற்றெல்லா உணர்ச்சிகளும் வடிவெடுக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அதனால் அம்பாள் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா என்று சொன்னால் மற்ற உணர்ச்சிகளும் அவளிடம் பரிபூரணமாக மிளிர்கின்றன. எல்லா உணர்ச்சிகளும் அவளிடமிருந்தே உயிர்களுக்கு வருகின்றன. ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. இந்த காமகலாரூபா ஸ்ருங்கார ரச சம்பூர்ணான்னு சொன்னோம் இல்லையா. உள்ளத்தில் ஏற்படும் இந்த ஸ்ருங்கார ரசத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகின்றதா. சில பறவைகள் எல்லாம் அந்த நேரத்தில் இனிய ஓசையை கிளப்பி தம் உள்ளத்து உணர்ச்சியை அந்த எதிர்ப்பாலுக்கு தெரிவிக்குமா. ஆண் பறவை பெண் பறவைக்கோ, பெண் பறவை ஆண் பறவைக்கோ தெரிவிக்கிறதுக்கு அதை கிளப்புகிற ஓசை அப்படி இனிமையாக இருக்குமா. மயில் நடனம் ஆடுகிறது. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு உயிரும் அந்த மறுபால ஈர்க்கிறது அந்த உணர்ச்சி உள்ளத்தில் வரும்பொழுது. ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. இப்படி தவிர்க்க முடியாத ஒரு இடம் பெற்றதாக காமம் இருப்பதனால பக்தியில இந்த காமத்தை வெல்லுவதற்கு வழிகள் வைக்கணும்னு சொல்லி தந்திர மார்க்கத்தில், அதாவது வாம மார்க்கத்தில், சாதாரணமாக நாம் கடைப்பிடிக்கக்கூடிய தட்சிண மார்க்கத்தில் இல்லை, தந்திர சாதனத்தில் திவ்ய பாவம்னு ஒன்று இருக்குது. காம உணர்ச்சியை மேனேஜ் பண்ணுவது தான். அது கொஞ்சம் அபாயகரமான முயற்சிகள் போல இருக்கும், உண்மையில் அப்படித்தான் இருக்கும். அதனால் அதை எல்லாரும் செய்ய மாட்டாங்களாம். பயத்தை போக்குவதற்கு சுடுகாட்டுக்கு போகணும். ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் படத்து மேலே உட்காந்து தியானம் பண்ணணும். அது மாதிரி காமத்தை போக்குவதற்கு கட்டழகு வாய்ந்த பெண்ணை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தியானம் பண்ணணும். இப்படி எல்லாம் திவ்ய பாவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த திவ்ய பாவனத்துக்குரிய சாதனைகள், தந்திர சாதனைகளையும் குருதேவர் வெற்றிகரமாக செய்தார். உள்ளத்தில் காமம் எழாது அவர் மனம் அம்பிகையே நாடி இருந்தது. அதுக்கு அடிப்படையாக அவர் செய்தது என்ன? தன்னை எப்பொழுதும் அம்பிகையின் குழந்தையாகவே வைத்து கொண்டார். ரகசியம் என்ன? வாத்சல்ய பாவம். நீ தாய், நான் உனது பிள்ளை. இதுக்கு மாற வேறொரு உறவு நிலையை அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையில் இதை கொண்டு வருவதற்கு நாம் என்ன வச்சுருக்கோம்னா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, அப்படி சகோதர பாவத்தை வளர்க்கத்தான் நாம் முயலுகிறோம். நம்ம பழக்கமே அப்படித்தான் இருக்கு. முன்பின் தெரியாதவர்களை கூட நம்ம அப்படித்தான் அணுக முயலுகிறோம். நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு சிறப்பு. ஆனால் இது ஒரு ஒப்புக்கு செய்து ஏமாற்றக்கூடிய வேலையை பண்ணாமல் மனப்பூர்வமாக அப்படி நினைக்கணும், உணரணும். அப்போது
பழங்காலத்தில் நம்முடைய சமுதாயம் இருந்த உயர்நிலைக்கு நாம் போக முடியும். இன்றைக்கு பலவிதமான மனப்பாங்குகளையும் பார்த்துட்டு இந்த பெரியவர்கள் ஏற்படுத்தி வைத்த இந்த மனோபாவங்களுடைய சிறப்பு தெரியாமல் இளைய தலைமுறை இருக்கு. அதனால விலங்கு நிலையை வென்று தெய்வ நிலைக்கு தன்னை உயர்த்த மனிதன் தயாரா இருக்கணும். காமன் அம்பாளை பூஜித்தால் சேவித்தால் நாம வேறு வகையில சேவிக்கணும். என் உள்ளத்துல வேண்டாத எண்ணமா நீ வடிவெடுக்காதம்மா, அத ஒரு சிருங்கார ரசம் தானே, மற்ற எல்லா ரசங்களா வந்திருக்கு, என்கிட்ட கருணையாவே நீ இருந்துட்டு போ அப்படின்னு நாம உறுதியா கேட்கணும், அம்பாளை பிரார்த்திக்கணும். அதனால அம்பாள் அப்படின்னு சொன்னாலே தாயின்னு தானே அர்த்தம். ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்குது, லலிதாம்பிகா அம்பிகா அப்படின்னு முடிவடைகிறது. அதனால நீ ஆரம்பத்திலையும் முடிவிலையும் தாயாத்தான் இருக்க. அதனால இந்த இடைப்பட்ட மற்றதுகள்லாம் எனக்கு வேண்டாம், நீ தாயாவே இருந்துரு என்னை பொறுத்தளவுற என்று அம்பாளிடம் நாம் ஆழ்ந்து பிரார்த்தித்து நம்மை அவளுடைய பிள்ளையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கான அடிப்படை என்று பெரியவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னும் 2 நாமம் இருக்கு. காம கேலி தரங்கிதா. தரங்கித்தான அலைகள் வடிவத்தில் இருப்பவள். கேலினா விளையாட்டு. விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கிற பட்டத்துக்கு பேர் கேல் ரத்னா, விளையாட்டில் சிறந்தவர், ஏதோ ஒரு விளையாட்டு. காமகேலி தரங்கிதா. காம விளையாட்டினால் காமேஸ்வரனும் காமேஸ்வரியுமாகிய அம்மையப்பருக்கு இடையிலே உள்ள விளையாட்டின் காரணமாக தரங்கிதா அலைகளாக தோன்றி இருக்கிறது. என்னென்ன? இந்த அண்ட சராச்சரங்கள், அண்ட சராச்சரங்களும் அண்ட கோடிகளும் அவற்றில் உள்ள எண்ணிறந்த உயிர்களும் அம்மையப்பனின் பிள்ளைகள். ஒரு உருவகமா சொல்றோம். காம கேலி தரங்கிதா. இந்த இடத்துல சுவாமிஜி 2 கருத்து சொல்றாங்க. காமம் அப்படிங்கிற சொல்லில 2 கருத்து உள்ளடக்கமா இருக்கு. காமம், உல்லாசம். காமம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் எனக்கு வேணும் என்று சொல்லுவது, தன்னிடம் இல்லாததை வேணும்னு நினைக்கிற அந்த விருப்பத்துக்கு பேர் காமம். அந்த விருப்பம் நிறைவேறும் போது மனதில் ஏற்படுகிற ஒரு அகமகிழ்வு, உற்சாகத்துக்கு பேர் உல்லாசம். காமம் என்பது விருப்பம், உல்லாசம் என்பது விருப்பம் நிறைவேறும் போது மனதில் ஏற்படுகிற அகமகிழ்வு, அப்படி பொங்கி வருது, அதான் உல்லாசம். இந்த 2மாகவே அம்பாள் இருக்கின்றாள். அம்பாளும் சிவனாரும் விருப்பம் இல்லாமல் உல்லாசமாக இருக்கிறார்களாம். விருப்பம் இல்லை ஆனா உல்லாசமா இருக்காங்க. விருப்பம் இல்லை என்று சொல்வதன் பொருள் என்ன? சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த ஆனந்தம் என்பதின் பொருள் என்ன? நிறைவாக உணர்வது. ஒண்ணு இல்லைன்னு தானே அது வேணும்னு நினைப்போம். விருப்பம்னா என்ன அர்த்தம்? அது என்கிட்ட இப்ப இல்லை, எனக்கு வேணும். அப்படி அவர்களுக்கு குறை உணர்வே கிடையாது. அதான் அவர்கள் காமத்தை வென்றவர்கள். அதனால காமேஸ்வரன், காமத்தை ஜெயித்தவன். அம்பாளும் காமேஸ்வரி, காமத்தை ஜெயித்தவள். 2 பேருமே காமம் இல்லாதவர்கள், ஆனா உல்லாசமாக இருக்கிறார்கள், மகிழ்வோடு நிறைவோடு இருக்கிறார்கள். அதனால காமத்தை வென்றவர்களாக இருந்து கொண்டு காமத்தை வரவழைத்துக் கொண்டு பிரபஞ்சத்தை சிருஷ்டித்திருக்கிறார்கள். ஒன்றாக ஏக்க வஸ்துவாக இருக்கிற பரம்பொருள் நான் பலவாக ஆவேன் என்கின்ற இச்சா சக்தியாக தோன்றித்துன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அதுல காமம் என்கிற விருப்பம் இல்லாமல் ஆனா உலகை தோற்றுவிக்கிற எண்ணமாக அது வருகிறது என்று இங்கே காமம், உல்லாசம் என்ற 2 கருத்துக்களை சொல்லி விளங்க வைக்கின்றார் சுவாமிகள். மனுஷனுடைய லட்சியம் என்ன? நிறை வாழ்வு வாழணும்னா வாழ்க்கையின் முடிந்த குறிக்கோள் என்ன? எனக்கு இந்த விருப்பம், மகிழ்ச்சி இதுகள்லாம் வேண்டாம், இதை விட உயர்ந்ததா நான் இருக்கணும். ஒரு தடவை சத்சங்கத்தில் கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொன்னோம். உடனே சாமி, மகிழ்ச்சியா? எதுக்கு மகிழ்ச்சி? மகிழ்ச்சியும் அமைதியை கெடுத்துக்கொண்டு உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு அலைதானேன்ட்டாங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், துன்பமாக இருக்கக்கூடாதுங்கிறோம். துன்பம் மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா மகிழ்ச்சியும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அமைதி இன்மை தானே, அதுவும் வேண்டாம். எப்படி பாருங்க, என்ன ஒரு உயர்ந்த நிலை. சரி, இப்போ மகிழ்ச்சி இல்லாமல் அவங்க அப்படி உம்முன்னு இருப்பாங்களான்னா, நிறைவாக இருக்கிறார்களே,
திருப்தியாக இருக்கிறார்களே. அப்படி ஞானிகள் இன்ப துன்பங்களுக்கு அப்பால் உள்ள பேரின்பமயமாக இருக்கின்றார்கள். இன்ப துன்பங்களுக்கு அப்பால் உள்ள பேரின்பமயமாக இருக்கின்றார்கள். 8வது நாமம் ரமண லம்பட்டா. தன் பதியான காமேஸ்வரருடன் சகசிரார கமலத்தில் கூடி குலாவுவதில் விருப்பம் கொண்டிருப்பவள். ரமண லம்பட்டான கணவனோடு சேர்ந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிற பெண்பாலாக அம்பாள் திகழ்கிறாள். விட்டு பிரியாமல் இருக்கின்றார்கள். அதனால சரீரத்திலே பாரி எடுத்துக்கொண்டாள். மகாலட்சுமி விஷ்ணுவினுடைய மார்பில் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டாள். வாணி பிரம்மதேவனின் நாக்கில் உரைகிறாள் அப்படிங்கிறோம். கணவனோடு சேர்ந்து இருப்பதில் பிரியம் கொண்டவள் ரமண லம்பட்டா. இது அம்பாள் மட்டுமில்லை, பெண்கள் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கிறது. இதுல சாமி அதான் சொல்றேன், என்ன கருத்தை சொன்னாலும் ஒரு அழகான உயர்ந்து போவதற்கான ஒரு வாய்ப்பை சுட்டி காட்டுவாங்க சாமி. ஆண்கள்ல இப்ப மனைவி இறந்துட்டா மறுமணம் புரிந்து கொள்வார்கள் பெரும்பாலும். அதுவும் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தா கட்டாயம் மறுமணம் புரிந்து விடுவார்கள். ரொம்ப அரிதாதான் மறுமணம் புரியாமல் இருப்பார்கள். அதுவும் குழந்தை இருந்துட்டா எப்படி வளர்க்கறதுன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவ வந்தவ பாவம் இது என் பிள்ளை இல்லைங்கிற இதுல அதை போட்டு வாட்டி வரைப்பா. அப்போ மறுமணம் புரிந்து கொள்வது ஆண்களிடையே காணப்படுகிறது. ஆனா உயர்குடியில் பிறந்த பெண் அப்படி செய்ய மாட்டாள்னு சாமி எழுதுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வருத்தத்தோடு நாம பதிவு பண்ண வேண்டியது, சூழல்கள் மாறி வருது. ஏன் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. பெண் இருக்கிறாள், விதவை ஆகிவிட்டாள், குழந்தையும் இருக்கு. சமீபத்தில் இங்கே ஆசிரமத்துக்கு எப்பவாவது ஒரு பொண்ணு வருவா. அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சின்ன வயசுலேயே 25 வயசுலேயே விதவை ஆயிட்டா. உறுதியா இருந்திருக்கு அந்த பொண்ணு. 35 வயசுக்கு அப்புறம் அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சொல்லி 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 யாருன்னா யாரு இந்த மாதிரிக்கு யாரு எப்படி கல்யாணம் ஆகும்? அவருக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கு, மனைவி இருந்துட்டா. அப்படி ஒரு ஆள் பிடிச்சி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சாதான் உண்டு. எங்களுக்கு அப்புறம் யார் எப்படி பார்த்துப்பா? அப்போ தன் காலில் நிற்பதற்கு தயாரா இருக்கணும் பெண்கள். அப்பதான் இந்த மாதிரியான விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணு விரும்பிட்டானா தோலன்னு விட வேண்டியதான். அன்னைக்கு விடலை, முந்த கால சொசைட்டியில விடலை, உயர்குடியில. இதை மேல்நாட்டவர்கள் ஒரு பெரிய பழி மாதிரி நம்மளை சொல்றாங்க. விதவைகளை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்க. மொட்டை அடிச்சுக்க சொல்றாங்க, பாயில தான் படுத்துக்கணும், மெத்த கித்த ஒரு வசதியும் கிடையாது, தலாணி கிடையாது, சாப்பாடெல்லாம் குறைக்கணும், விசேஷத்துக்கெல்லாம் போகக்கூடாது, இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. அப்படின்னு அந்த நாள்லேருந்து வந்த நாள்லேருந்து நம்முடைய ஒழுக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கே முயற்சி பண்றாங்க மிஷனரிகள். அதை இன்றைக்கும் தொடர்கிறார்கள் சனாதன தர்மத்தை குறை சொல்லுகிறவர்கள். அவர்களுடைய துவக்கம் எங்கேன்னு நம்ம பார்த்துக்கணும். பிரிட்டிஷ்காரன் வந்த பிறந்தான் இது, ஐரோப்பியர்கள், பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, ஐரோப்பியர்கள் வந்த பிறந்தான் இது ரொம்ப நம்மகிட்ட அவங்க பார்த்த குறையில ஒன்று ஜாதி, இன்னொன்று பெண்களுக்கு கொடுமை. ஆனால் நிவேதித்தை இதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்றாங்க. இது கடுமையா இருக்கலாம், ஆனால் இதை நீ தவறுன்னு எப்படி சொல்ல முடியுங்கிறான். விதவைகளுக்கு கடுமையான வாழ்க்கை வைத்திருக்கிறார்கள், இது கடுமை என்பது உண்மை. ஆனால் இது எப்படி தவறு ஆகும்? உயர்ந்த ஒழுக்கத்தை தானே போதிக்கிறார்கள். அப்புறம் இந்த மாதிரி விதிகள் வகுக்கும் போது எப்ப பார்த்தாலும் விதிவிலக்கு இடம் கொடுத்து கொண்டே போக முடியாது. ஸ்ட்ரிக்டா சொல்லிவிடணும். எல்லாரும் இப்படித்தான்னா அவ பிடிக்கதோ பிடிக்கலோ இருந்துருவா, நாளடைவில் தன்னை சரி பண்ணி கொண்டு விடுவாள். அப்படிங்கிறது தான் பெரியவங்க எதிர்பார்ப்பு. அதை புரிந்து கொண்டு நிவேதித்தை சொல்லுகிறாள். விதவைகளுக்குரிய கட்டுப்பாடான வாழ்க்கை தவறு அல்ல, ஆனால் கடினமானது. யார் இந்த கடினமான காரியத்தை செய்ய துணிவார்கள்? பக்குவத்தில் உயர்ந்தவர்கள் தான். அதனால் பண்பாட்டில் சிறந்திருப்பதனால தான் விதவைகளுக்கு கட்டுப்பாடை வீச்சாங்களே வழிய அதை ஒரு குறையா நீங்க சொல்லக்கூடாதுன்னு மிஷனரிகளை எதிர்த்தார் நிவேதித்தை அந்த காலத்திலேயே. ஆனா இதுக்கு சரியான தீர்வை பாரதியார் சொன்னார். நிவேதித்தையினுடைய சீடர் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம். பெண்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடோ அவ்வளவு கட்டுப்பாடு ஆண்களுக்கும் உண்டுன்னா இந்த ஃபெமினிசம் வராது. பெண்ணியம் என்ன கேட்கறாங்க?
அவங்கள ஃப்ரீயாக விடுறீங்களா எங்களையும் விடுங்கிறாங்க. இப்படி சொல்லலாம்ல, எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களா அவங்களுக்கு விதிங்க, அப்படி சொல்லியிருக்கணும். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம். இதுதான் சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா எப்பொழுது சமுதாயம் அழியாது இருக்கும்? ஆசைக்கு அடிமைப்படும் போது அல்ல, ஆசையை வெல்ல முயலும் போது. ஒரு சராசரி மனிதன் கூட ஆசைக்கு ஆசைப்பட்டபடி இஷ்டப்பட்டபடி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று தெரிந்து சுய கட்டுப்பாடு விதித்து கொள்ள தயாராகிறானோ அப்பொழுது அந்த சமுதாயம் நிலைத்திருக்க தகுதி பெறுகிறது. சராசரி மனிதனுக்கு இதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா அந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி நகர்கிறது. அதனால கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம். அதான் உண்மை. பண்பாட்டில் முன்னேற விரும்புகிறவர்கள் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால ரமணலம்பட்டா கணவனோடு கூடியிருப்பதில் மகிழ்வடைகிற பெண்பாராக அன்னை பராசக்தி மிளிர்கிறாள் என்ற நாமத்தை சொல்லும் பொழுது சுவாமிஜி உயர்குடி பெண்டிர் மறுமணம் புரிந்து கொள்வதில்லை என்று சொல்கிறார். அதனுடைய ஒரு கொராலரி மீதி கருத்தாக நாமும் இதை சொல்லுகிறோம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம். எல்லோருமே தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும். பெண்ணை போல ஆணும் அடக்கம் பழக வேண்டும். இதுதான் அம்பாள் உபாசனையின் ரகசியம் என்று இந்த தலைப்பினை நாம் பூர்த்தி செய்கின்றோம். அன்னையின் அருளால் இந்த 2023 ஆண்டுக்கான ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம சிறப்பு அந்தர்யோகத்தின் உபன்யாசங்களிலே 3வது பெருந்தலைப்பாகிய அம்பிகையின் விபூதிகள் என்பதிலே 2வது உட்தலைப்பாகிய பிரபஞ்ச ரூபத்தில் அம்பிகை என்பதிலே 4 தலைப்புகளுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். பிரபஞ்ச தோற்றத்தின் தன்மை. இந்த தடவை நாம் பார்த்த முதல் தலைப்பு பிரபஞ்ச தோற்றத்தின் தன்மை. அதுல 2 குணங்கள் முக்கியமா சொன்னோம். என்னென்ன? இளமை, லீலை. அம்பாள் என்றும் 16ஆக இளையவளாக இலங்குகின்றாள். அப்புறம் இந்த பிரபஞ்சத்தின் செயல்களை எல்லாம் விளையாட்டாக செய்து முடிக்கிறாள். எதுவுமே அவளுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அம்பாளை வழிபடக்கூடிய நாமும் அப்படி சிரமப்பட்டு திக்கி திணறி திண்டாடி கொண்டு உலக காரியங்களை கடமைகளை நிறைவேற்றாமல் சந்தோஷமாக விளையாட்டு போல செய்து முடிக்கிற வல்லமையை பெற வேண்டும். அம்பாளை சரியாக உபாசித்தால் நமக்கு அந்த வல்லமை உண்டாகும். அதில் இருக்கக்கூடிய முக்குணங்கள் 3 குணங்களின் வெளிப்பாடுன்னு பார்த்தோம். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற ஒவ்வொரு குணத்துக்கான தன்மைகளை சொல்லி அது எல்லாமே அம்பாளுடைய தன்மை தான் என்பதை பார்த்தோம். அப்புறம் அது மெயினாக அதை சொல்லலை. க்ஷேத்திரம், க்ஷேத்திரகன், மானுட சரீரம் என்பதை பார்த்தோம். அதாவது பிரபஞ்சத்தில் எத்தனையோ இருக்கு இல்லையா, அந்த அண்டகோளங்கள், அதில் எத்தனையோ உயிர்கள், அதிலே தலை சிறந்தவனாக மனிதன் அமைந்திருக்கிறான். அந்த மானுட சரீரத்தின் சிறப்பு பார்த்தோம். அதில் க்ஷேத்திரம் என்கிற கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த மானுட சரீரம் க்ஷேத்திரமாக விளங்குகிறது. க்ஷேத்திரம்னு சொன்னால் 2 முக்கிய கருத்தை எடுத்துக்கொண்டோம். வயல், வழிபாட்டு ஸ்தலம். எப்படி இந்த உடம்பு வயலாக செயல்படுகிறது, எப்படி வழிபாட்டு ஸ்தலமாக மாறுகிறது என்பதை பார்த்தோம். வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றுறதுக்கு தான் என்ன செய்யணும்? யந்திரம், தந்திரம், மந்திரம் அவற்றை பயன்படுத்தி பூஜை, வழிபாடு முதலான சாதனங்களால் உடலை புனிதமான கோயிலாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே விவசாயம், க்ஷேத்திரம், வயல்வெளியா எப்படி உடம்பு செயல்படுகிறது? பாப புண்ணியம் என்கின்ற விளைச்சலை அறுவடையை செய்கின்றோம். அதற்கு நாம் இட்ட விதை கர்மம், அந்த வினையினுடைய பயன்தான் இந்த பாப புண்ணியங்கள் அல்லது அவற்றின் பயனாகிய சுகதுக்கங்கள், இன்ப துன்பங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இப்போ கடைசியாக நாம் பார்த்தது
காமசக்தி அல்லது ஸ்ருங்கார ரசம், அதுவும் அம்பிகையின் தோற்றம்தான், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது என்பதை பார்த்தோம். அன்னையின் அருளாலே பிரபஞ்ச ரூபத்தில் அம்பிகை என்பதனுடைய இந்த 4 விளக்கங்கள், ஏற்கனவே சொன்ன 2, இன்னும் ஒரு தலைப்பு இருக்குது, அதில் ஒரு 6-7 நாமங்கள் இருக்குது. அதற்கு நமக்கு நேரம் இல்லை, ஆரம்பித்தா நேரம் இல்லை. நான் மதிய உணவுக்கு அப்புறம் திரும்ப இதை கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஒரு தலைப்பை கிருஷ்ணான்னு அடுத்த சந்தர்ப்பங்களில் விளக்குவேன். தாங்கும் சக்தி, அம்பாள் தாங்குகின்ற சக்தியாக. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? இப்போ மணி 11:15 ஆகுது. நீங்கள் போய் நாம சொல்லி முடிச்சுட்டு ஆரத்தி முடிச்சுட்டு அங்கே இருங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் தாங்கு சக்தி முடிச்சிட்டேன்னா இந்த 3வது தலைப்பு அது எல்லாம் முடிஞ்சிட்டா அப்புறம் அடுத்த தடவை அன்னையினர்களால் புது தலைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி.